உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த வசனம் ஒருத்தருடைய ஜபந்தாங்க. இந்த சங்கீதத்தை பாடியவர் அவர் இதை ஒரு ஜபமாக பண்ணுறாரு, ஒரு ப்ரேயராக பண்ணுறாரு. என்ன ப்ரேயரு? ஐயோ எங்கள் சிறையிருப்பை திருப்பும் அப்படின்னு அவர் ஒரு ப்ரேயராக பண்ணுறாரு. நம்மளும் அப்படி தான். ஐயோ வெறுப்பாக இருக்குது, ஒரே இடத்துல பார்த்ததையே பார்த்துட்ருக்கேன், வெறுப்பு, செம்ம வெறுப்பாக இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? திக்கு மொக்காடுது, ஒரே இடத்துல அப்படியே இருக்குங்க, எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்படி எனக்கும் ஒரு விடுதலை வேணும், சகிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படியே இருக்கேன், மனசு ஃபுல்லாக கவலையில் மூழ்கி போயிருக்கேன், கண்ணீர் சிந்தி என் மனசு ஃபுல்லாக மூழ்கி போய் கிடக்குது. பார்த்ததையே எத்தனை நாள் தாங்க பார்க்குறது, போர் அடிக்குதுங்க. நான் திரும்ப இதே பார்த்துட்ருக்கணுமா? இதே வாழ்க்கை தானா? என்னால் முடியல, கொடுமையாக இருக்குது, எனக்கு விடுதலை வேணுன்றீங்களே. இந்த வேலை என்ற சிறைக்குள் இருக்கிறேன், இந்த வியாதி என்ற சிறைக்குள் இருக்கிறேன், வறுமை என்ற ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன், பிரச்சனை என்ற ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன், பார்த்ததையே பார்க்க முடியாதுங்க, என்னால் சகிக்க முடியாதுங்க, எனக்கு விடுதலை வேணுன்றீங்களா? தேவன் உங்களை விடுதலை பண்ணுறாரு. எதுக்குள்ளேயோ அடைச்சி வச்ச மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து வெளியில் வருவீங்க. தேவன் உங்களை அப்படியே விடுதலை பண்ணுறாருங்க. ஐயோ என் பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் இல்லை, சுதந்திரமாக அவங்க வெளியில் வரட்டோன்னு வெளியே கொண்டு வராரு. ஓகேங்களா? பர்த்திமேயு என்ற ஒரு குருடர் தான், தொடர்ந்து இருட்டை தாங்க பார்த்தான். எவ்வளோ கஷ்டம் இல்லை? கரண்ட் இல்லாமல் நம்மளால் கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா? இருட்டை பார்க்க பிடிக்காது. ஆனால் பர்த்திமேயு பிறந்ததுலேருந்து இருட்டு தான் பார்த்தான், பார்த்ததையே பார்த்தான், இருட்டு தான். எப்படி இருந்திருக்கோம்ல? நீங்களும் அப்படி தான் இல்லை? பார்த்ததையே பார்த்துட்ருக்கீங்க. என்னங்க ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ஒரே சிகிச்சையை பார்த்ததையே பார்த்துட்ருக்கேன், ஒரே அதே டேப்லெட்டு போட்டு அதே தான். அப்படியே வெறுத்து போச்சுங்க வாழ்க்கை. கண்ணீர், கவலை, அதையே பார்க்குறேன். திரும்ப தோல்விகள், திரும்ப கண்ணீர், திரும்ப கஷ்டங்கள், வறுமை, கடன், இப்படிலாம் என்னால் பார்க்க முடியாது, சகிக்க முடியாது, பார்த்ததையே என்னால் இப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க விடுதலை வேணும்ல? இயேசு வராரு, உங்களை தேடி இயேசு வராரு. சரிங்களா? உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்குறாரு. பர்த்திமேயு இருக்கிற அந்த ரோடு கிட்ட வந்தார், எரிகோ ரோடு கிட்ட வந்தார். அவனுடைய சிறை இருப்பை, அவன் இருட்டுக்குள்ளேயே இருந்தால அதுலேருந்து அவனை விடுதலை பண்ணார். அவன் விடுதலை ஆகிட்டு என்ன பண்ணான்னு தெரியும்ல? ஏசு பின்னாடி போயிட்டான். எப்பா எரிகோ ரோட்டுக்கு இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் இங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஏசு பின்னாடியே போயிட்டான். வேற இடத்துக்கு போயிடுறேன், இங்கே இருக்க மாட்டேன் அப்பா அப்படின்னு ஓடி போயிட்டான். நீங்களும் அப்படிதான் வெளியே வரீங்க. எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து வெளியே வரீங்க. விடுதலை வேணும்ல உங்களுக்கு? இயேசு வந்து விடுதலை கொடுப்பாரு. சரிங்களாங்க? எதுவும் உங்களை கொடுமைப்படுத்தாது, நீங்கள் விடுதலை ஆகுறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.